செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கடந்த நாளிலே இந்த மாசத்துக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், கர்த்தர் பேசின சில காரியங்கள் தரிசனத்தோடும் தீர்க்க தரிசனத்தோடும் தேவனுடைய வார்த்தையோடும் முன்பதாக அடியேன் கடந்து வந்திருக்கிறேன். பிரியமானவர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மே மாசத்துடைய வாழ்த்துக்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். குனிஞ்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நிமிர்ந்து என்னை பார்த்த ஒரே ஒரு சகோதரிக்கு வாழ்த்துக்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த மாசத்துடைய வார்த்தை, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வாக்குத்தத்தம் இங்கே பார்க்கும்போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பழைய ஏற்பாடு காலத்தில், பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்க முடியும். ஏன் அவருக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவர் ஆட்சி செய்தார். எப்படி ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க, அப்ப ராஜாக்கள் கிடையாது, மனித ராஜாக்கள் கிடையாது. நியாயாதிபதிகளை அனுப்பி, ஆசாரியர்கள் ஊழியர்களை அனுப்பி என்ன பண்ணுவாரு, நடத்திக்கிட்டு, நேரடியாக நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு ஊழியக்காரனை அனுப்பி, ஆசாரியனை அனுப்பி, அல்லது ஒரு நியாயாதிபதி அனுப்பி, இதை போய் சொல்லு, இதை செய்ய சொல்லு, இப்படி பண்ணுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு பாதுகாவலராக, வழிகாட்டியாக, ஆட்சியாளராக, உண்மையான ஆட்சியாளராக ஆண்டவர் அங்கே ஜனங்களுக்குள்ள இருந்தார். அப்போ இந்த ஜனங்களுக்குள்ள அப்படி இருந்ததுனால தான் ஆண்டவருக்கு இப்படி ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. என்ன பேர்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். இந்த மனித ராஜாக்கள் வருவதற்கு முன்பாக கர்த்தர் ஆசாரியர். இன்னைக்கும் நம்முடைய சபையில கூட ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, ஆசாரியர்கள் எங்களை இந்த வாக்கு தத்துவங்களை கொண்டு போய் கொடு, இந்த தீர்க்க தரிசனங்களை கொடு, இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு ஒரு தீர்வை கொடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனுப்பிட்டு இருக்கிறார். புரியுதா? புரிஞ்சவங்க மட்டும் அழிய சொல்லுங்க. இது பல சபைகளில் இருக்காது. வெறும் வார்த்தை, மெசேஜ், எமோஷனல் அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருக்குமே ஒழிய, வெறும் உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்குமே ஒழிய, இது வரப்போது, இப்படி இருங்க, இப்படி இருந்தால் அதை ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிற சபைகளில் மட்டும்தான் தீர்க்க தரிசனமும் தீர்வும் இருக்கும். புரியுதா? நிறைய பேருக்கு இதுக்கு கேள்விகள், உங்களுக்கு நிறைய கொஸ்டினுக்கு பதில் கிடைக்கும் நான் நம்புறேன். நீங்கள் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது ஒரு கேள்வியோடு தான் வரணும். அந்த கேள்விக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார், அந்த பதிலை சரியாக கொடுப்பார், அடியனை அனுப்பி. அப்போ இந்த ஆசாரியர்களை அனுப்பி, நியாயாதிபதிகளை அனுப்பி, ஆண்டவர் போய் சொல்லு, இந்த இடத்துக்கு இந்த இடத்துல ஆபத்து வரப்போகுது, இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது, இந்த இடத்துல உங்களுக்கு நெருக்கம் வரப்போகுது, இந்த இடத்துல ஒரு அழிவு வரப்போகுது, இந்த இடத்துல இப்படி இருந்தால் இவர்கள் இதை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நியாயாதிபதிகளையும் ஆசாரியர்களை அனுப்பி ஆண்டவர் நேரடியாக ஆட்சி செஞ்ச ஒரு காலம். அந்த காலம் மாதிரி தான் இந்த மே மாசம் மறுபடி நம்முடைய வாழ்க்கையில வரப்போகுது. எப்படி வரப்போகுது? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை. அப்போ இந்த மாசம் தீங்கு இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், ஆனால் நீங்க காண மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து அந்த தீங்கு உங்களை வரவிடாது. இதுதான் சாட்சி சொன்னேன். நாங்கள் இங்கே இருக்கல அக்னி போல வெயில், தமிழ்நாடு படி இதை விட பவர் அதிகமான வெயில். ஆனால் இதுக்கு மறைமுகமான ஒரு காரியம், 2 நாள் கழிச்சு செய்தி வருது, ஆலங்கட்டி மலை, நிறைய மரம் வந்துருச்சு, அங்கே கரண்ட் இல்லை. பெங்களூரில் சில இடங்களில் கரண்ட் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கரண்ட் பாதிப்பு. ஆஃப் அன் ஹவர் 1 ஹவருக்கு ½ ஹவர் இன்னைக்கு ஆஃப் பண்ணிட்டே இருக்கிறான். அப்போ கர்த்தர் நம்மளை கொண்டு போய் எங்க பத்திரம் பண்றாரு பாருங்க. புரியுதா சொல்றது? சொல்ல புரியல. அப்ப கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கும்போது ஒரு தீங்கு நம்மளே அணுகாம, நம்ம நினைக்கிறோம் இந்த தீங்கு வந்துருமோ, அந்த தீங்கு வந்து. கடந்த நாள் சொன்னாங்க, இந்த போர் வந்து நீங்க ஈரான்ல நடக்குதுன்னு நினைக்காதீங்க, அங்கிருந்து ஒரு ஏவுகணையை இந்தியாவுக்கு நேரம் திருப்ப முடியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடகா, பெங்களூர்ல திருப்ப முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு
எங்க இந்த ஜனம் இன ஜனம் இருக்காங்களோ அந்த இடத்துல போடுவோம் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு அலர்ட் வேற பண்ணாங்க. ஃபோன்களில் ஒரு அலர்ட், இந்த மாதிரி சத்தம் வந்தால் இது இப்போ முதல்ல உங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறோம், இனி இந்த ஃபோனில் அந்த சத்தம் வந்தால் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு. அமெரிக்காலையும் ஒரு விதமான காரியம் இருக்குது. என்னென்னா ஒரு பெரிய புயல் வரும். அந்த புயலுக்கு இப்போ அமெரிக்காவில் உள்ள வீடுகள்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பூமியிலையும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரூம் கட்டி ஒரு அறை கட்டி வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் இருக்குது. மேலே காற்று, ஆலங்கட்டி மலை, பயங்கரமான பிரச்சனைகள் அந்த சூழ காற்றுகள், சூழ்ச்சி அடிக்கிற காற்றுகள் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா உடனே கீழே போய் அண்டர் கிரவுண்ட் போய் இருந்துருவாங்க. அண்டர் கிரவுண்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டப்பட்ட வீடுகள் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியல, தெரியுமா? ஆமாம், இருக்கும் இன்றைக்கும். அப்போது எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளோ பெரிய நோய்கள் நொடிகள் வந்தாலும் கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் அந்த தீங்கு நம்ம அணுகாது. இந்த மாதம் நீங்கள் போன 4 மாதம் என்ன பார்த்தீங்க, ஏது பார்த்தீங்க, எப்படி தீங்குகளை பார்த்தீங்க, எப்படி தீங்குகளை கடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தால், அப்போ கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு இடத்த உண்டு பண்ணி கொடுக்கணும். உங்கள் இதயத்தில் ஒரு இடத்த உண்டு பண்ணி கொடுக்கணும். தூங்குறவங்க மட்டும் ஒரு அழிலையை சொல்லுங்களேன். வேடிக்கை பார்க்குறவங்க மட்டும் அழிலையை சொல்லுங்க. ஏன்னா வேடிக்கை பார்த்தீங்கன்னா வேடிக்கை கண்ணு அங்கே இங்கேயும் ஊட்டக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தைக்கு நேரம் ஆண்டோரை நோக்கி பார்க்கணும். மூஞ்சி மூணு வச்சுக்காங்க, சிரிச்சுக்கிட்டே வைங்க. ஏன்னா வார்த்தைகள் எனக்கு விரோதமாகக்கூடாது, வார்த்தைகள் எனக்கு நன்மையாக. ஆண்டோடைய வார்த்தை நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். நம்ம வாழை எடுத்து பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்கு. ஸ்வாட், வாள், இது கர்த்தருடைய வார்த்தை. அந்த கத்தியை சரியாக எடுத்து சரியாக சுரட்டி சரியாக பிடிச்சோம்னா அது நம்ம கையில் இருக்காது, இல்லைன்னா கையில் இருக்கும். ஏசாயாவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எதை செய்ய நினைக்குதோ அதை செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப அது எனக்கிட்டேயே வந்துடும், என் வாய்க்கே திரும்ப. ஆண்டோடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை. சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் மறுரூபம், மறுமலர்ச்சி வராது. ஆண்டவர் சமூகத்தை பிரியமாக இருக்கணும். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள வந்த உடனே இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க? கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரு, தீங்கு வராதபடி பாதுகாக்கிறாரு. ஆனால் இவங்களுக்குள்ள என்னன்னா ராஜாக்கள் வேணும் கேட்குறாங்க. சவுல் அபிஷேகம் பண்ணப்படலாம். அப்போ இந்த சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட, ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நடந்த ஒரு விஷயம் இருக்கு. அது மகா மோசமான ஒரு ராஜ்யம். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த ராஜ்யம் ஆண்டவருடைய நேரடியான ஆளுகை நடுவில் இருந்து ஆசாரியர்களை கொண்டு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொண்டு நியாயாதிபதிகளை அனுப்பி இப்படி இருங்க, இப்படி உட்காருங்க, இப்படி செய்யுங்க, அப்போ இப்படி இருங்க, இப்படி செய்யுங்க உங்களை சொல்லும்போது என்ன ஆயிருங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு அந்த பாஸ்டர், குற்றம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறாரு. நீங்க பின்னாடி யாராவது நினைப்பீங்க, கண்டிப்பா நினைச்சிருப்பீங்களா, என்ன இந்த பாஸ்டர் பப்ளிக்கா பேசுறாரு, தூங்குறத சொல்றாரு, இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு. இங்க தூங்குறத சொல்லும் போது அங்க தூங்குறது என்ன ஆகணும், முடிச்சுக்கணும். இங்க சொல்லும் போதே இன்னொரு ஆள் என்ன செய்யணும், சீர்படுத்திக்கணும். ஹலோ, நான் இந்த மாதிரி அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு நீங்க இத்தனை சின்ன கூட்டத்தில் உட்காந்து நீ அசிங்கப்படுத்துற பாஸ்டர், நாளைக்கு பெரிய கூட்டத்தில் அந்த இடத்துல இருந்து நீங்க நரகத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும், எவ்வளவு அவமானமா இருக்கும். ஹலோ, அப்படி இருக்கும். நீங்க ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேருக்குள்ள அவமானம் சொல்ற நாம பெரிய ஜாதி ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யூத கோத்திரங்கள், இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் பட சூழ்ந்து இருக்கும் ஆண்டவர் சிங்காசனத்துல. அப்போ கிருபையா உட்கார்ந்து இருக்க மாட்டார், ராஜா நியாயஸ்தானத்துல நியாயாதிபதியா உட்கார்ந்து இருப்பாரு. அன்னைக்கு தீர்ப்பு சொல்லிட்டு இருப்பாரு. அன்னைக்கு எப்படி இருக்கும்?
சொல்லுங்க, எப்படி இருக்கும்? எந்த மாதிரி இருக்கும்? அப்ப நினைப்பீங்க, இந்த பாஸ்டர் ஐசக் அன்னைக்கு சொன்னான்டா, அன்னைக்கு கேட்காம அவனை முறுமுறுத்துக்கிட்டு, அவனை சபிச்சுக்கிட்டு, அவனை திட்டிக்கிட்டு, அன்னைக்கு அவனை குறை சொல்லிக்கிட்டு, அவனை தூத்திக்கிட்டு, அவனை விமர்சனப்படுத்தி அலைஞ்சேன். இன்னைக்கு நான் நரகத்துக்கு போய் நாசமாகிறேன். நான் அப்ப யோசிப்பீங்க. இருக்கீங்களா? இப்போ உங்களை பார்த்து நான் சொல்லும்போது 4 பேர் முன்னாடி பேசிட்டாரு, அசிங்கமா பேசிட்டாரு, இப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு. ஆனா அப்ப தெரியும். என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. அப்போ இந்த இஸ்ரவேல் ராஜாவை கர்த்தர் நடுவில் இருக்கும் பொழுது தீங்கை காணாது இருப்பாய். கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான பாயிண்ட்கள் எடுத்திருக்கோம். முதல் பாயிண்ட் எடுத்து வாசிங்க, சங்கீதம் 30:11. சங்கீதம் 30:11. கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்தமாய் மாற்றுகிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். என்ன செய்ய போறாராம்? உங்களுடைய கர்த்தர் உங்களுடைய புலம்பல்களை எல்லாம் மாற்றி ஆனந்தமாய் மாற்ற போகிறார். அப்போ இந்த மாசம் உங்களுக்கு தீங்கா இருந்தது என்ன? புலம்பல்கள். எதை குறிச்சு புலம்புனீங்க? உங்க வீட்டுக்குள்ள எந்த காரியத்தை குறிச்சு புலம்பிடுங்க? எனக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை, எனக்கு போய் இப்படி ஒரு வேலை, எனக்கு போய் இப்படி ஒரு பிள்ளை, எனக்கு போய் இப்படி ஒரு புருஷன், எனக்கு போய் ஒரு பொண்டாட்டி, எனக்கு போய் இப்படி ஒரு சபை, எனக்கு போய் இப்படி ஒரு ஊழியக்காரன், எனக்கு போய் இப்படி ஒரு முதலாளி. இது இப்போ ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிக்கிறேன். ஆனால் நிறைய புலம்பிருப்பீங்க பாருங்க. அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான், நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், அவங்கெல்லாம் புருஷன் போராடியா ஜோடி ஆக்குறாங்க, நான் மட்டும் கல்யாணம் பண்ணாமையே இருக்கிறேன், அவன் வீடு கட்டிட்டான், நான் வீடு இல்லாமல் இருக்கிறேன், அவன் ப்ரெஷர் கார் வாங்கிட்டான், நான் இன்னைக்கும் பிஎம்டிசி பஸ்ஸில் தான் 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி போயிட்டு இன்னும் புலம்பு சொல்லணுமா? ஏன் பயமா இருக்கு? புலம்பு சொல்லணும் வேண்டாம். இன்னும் என்னென்ன புலம்புவோம், யாரை திட்டுவோம், யாரை வைவோம், எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், புலம்பிக்கிட்டே அடைவோமே மெண்டல் மாதிரி, பைத்தியம் மாதிரி. நல்ல பிராந்தாயி மனசுலாயி அப்படியே பிராந்து பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு, வண்டி ஓட்டிட்டு போயிட்டு புலம்பிட்டு, நடந்து போயிட்டு புலம்பிட்டு, படுத்துக்கிட்டு புலம்பிட்டு, சாப்பிட்டுக்கிட்டு புலம்பிட்டு, எத்தனை புலம்பல்கள். இந்த புலம்பல்களை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். இதையெல்லாம் ஆனந்தமாய் மாற்ற போகிறார். நீங்க இத்தனை நாள் புலம்புன உங்க வாழ்க்கைக்கு உங்க புலம்புகளை நீக்கி ஆனந்தமாய் இந்த 5வது மாசத்துல நடத்த போகிறார். எப்படிப்பட்ட ஆனந்தம் அப்படின்னு சொல்லும் போது, இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியனு கட்டினால் இடைக்கட்டு. இரட்டை என்பது துக்கங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? இந்த காலத்துல சொல்லுவோம், இந்த காலத்துல ஒரு துக்கத்தை காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு கருப்பு கொடி போட்டு, அல்ல கருப்பு சட்டை போட்டு, கருப்பு பேண்ட் போட்டு, அப்படிதானே கருப்பா உட்காந்து சாப்பிடாம கொள்ளாம உண்ணாவிரதம் இருந்து எப்படி இருக்கும். ஆனா அந்த காலத்துல எப்படின்னா, இந்த சாக்கு துணிகளை போர்த்தி கொண்டு ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. சாம்பல்கள், இந்த கண்ணுக்குட்டிய பலி கொடுத்து முடிச்ச பிறகு அந்த கொம்பு, அந்த கொழுப்புலாம் சாப்பிடக்கூடாது. நம்ம அந்த கொழுப்பெல்லாம் அதை கழிச்சிருவாங்க. கொம்பு, குண்டிக்காய்கள் இதெல்லாம் கழிச்சிருவாங்க. இதெல்லாம் எரிப்பாங்க. எரிச்சு என்ன பண்ணுவாங்க? சாம்பலாக்கி அந்த சாம்பலை மேலெல்லாம் தடவிட்டு ஒரு சாக்கு துணியை போர்த்திக்கிட்டு, அல்லது அந்த சாக்கு துணியா ஆடையை போட்டுக்கிட்டு இவங்க சாம்பலை போட்டு ஒருத்தர் உட்காந்துருவாங்க, பேசவே மாட்டாங்க. அப்போ தெரிஞ்சிடும் இவங்க ஏதோ துக்கத்தில் இருக்கிறாங்க, துக்கத்தை வெளிக்காட்டுறாங்க அப்படின்னா பழைய காலத்தில். இன்னைக்கு கருப்பு துணி போட்டால் துக்கத்தை காட்டுறது, ஆனால் அன்னைக்கு இப்படி. அப்போ இது எப்போ மாறும் அப்படின்னும் போது, இந்த மகிழ்ச்சி இவங்களுக்குள்ள வரும்பொழுது, ஆண்டவர் அடுத்த இடத்துல இலக்குக்கு கூட்டிட்டு போகும்பொழுது இவங்களுடைய துக்கங்களை கலைந்து போட்டு மகிழ்ச்சியும்
அந்த காரியத்தை தான் இந்த மாசத்துல உங்களுக்கு கர்த்தர் செய்ய. எதை குறித்து துக்கப்பட்டு, அவமானப்பட்டு, வெட்கப்பட்டு, புலம்பி, எவ்வளவோ புலம்பல் வாழ்க்கையில புலம்பிக்கிட்டே நான் என் காலம் முடிஞ்சு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிறேன்னா, கர்த்தர் உங்களுடைய துக்கங்களை மாற்றி மகிழ்ச்சியோட இடைக்கட்டி உங்களை ஆனந்த கழிப்பை மாற்றும். இரண்டாவது, ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 50 verses 20. ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் உங்கள் தீமைகளை எல்லாம் நன்மைகளாக மாற்றப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் தீமையாக இருக்கிறது, யாரெல்லாம் தீமையாக இருக்கிறாங்க, உங்க குடும்பத்துல உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய அண்ணன், உங்க தம்பி, உங்க நண்பர்கள் யாரெல்லாம் தீமையா இருக்கிறாங்களோ, உங்கள் தீமையா இருக்காங்களோ எல்லாம் நன்மையாக மாற்றும். எப்படி நன்மையாக மாற்ற போறாரு? நன்மைகள் வரும்போது தீமைகள் உங்களை விட்டு போயிடும். இந்த இடத்துல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 50:20 இங்க யாரை குறித்து பார்க்க முடியும்னு சொல்லி பார்த்தா, யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் சொன்னதுதான் இந்த வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனும் எனக்கு இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோட காக்கும்படிக்கு. அப்போ எந்த நண்பர், எந்த உறவினர்கள், எந்த சகோதரர்கள் இவனை குழிக்குள்ள போட்டாங்க, வித்தாங்க, இவன் செத்து போயிட்டான்னு சொல்லி இவங்க தகப்பன்ட்டு போய் ஒரு ரத்தத்தை அவன் சட்டையில பூசிக்கிட்டு போய் காமிச்சு, அவன் செத்து போயிட்டே தான் ரத்தம், அவனோட சட்டை, அவனுடைய உடை அப்படின்னு சொல்லி காமிச்சாங்களோ, அதே ஜனங்களுக்கு நன்மையாக இவங்க இங்க எப்படி போறாங்க? பஞ்சத்துல போறாங்க. அந்த பஞ்சத்தை பார்த்து அந்த பஞ்சத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவனை கட்டி கொடுத்து அனுப்பி, அப்போ எது தீமை, எந்த பையன் கூட தான் நமக்கு தீமையா இருக்கும், இவனுக்கு கிடைக்க வேண்டியது இவனுக்கு போயிடும், நமக்கு கிடைக்காம போயிடும் சொல்லி இந்த சகோதரர் நினைச்சார்களோ, அவனை கொண்டே இவங்களுக்கு நன்மையாக கர்த்தர் மாற்றினார். அதே போல உங்களுக்கு எது தீமை உங்க வாழ்க்கையில் இருக்கோ அதை நன்மையாக மாற்றும். எனக்கு சரியில்லாத புருஷன், சரியில்லாத மனைவி, சரியில்லாத பிள்ளை, அதைத்தான் கர்த்தர் சரியாக மாற்றும். எந்த விஷயம் உங்களுக்கு தீமையா இருக்கோ அதை நன்மையாக மாற்றும். அடுத்தபடியாக யாத்திராகமம் 15:25. யாத்திராகமம் 15:25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. ஆமென். இங்க பார்க்கிறோம், கர்த்தர் உங்கள் கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றப் போகிறார். இந்த மாசம் எந்த வாழ்க்கை கசப்பா இருக்கு, எந்த வாழ்க்கையினால கசந்து போயிட்டு இருக்கீங்க, எந்த வேலை கசப்பு, எந்த வியாபாரம் கசப்பு, எந்த படிப்பு கசப்பு, எந்த பிள்ளைகள் கசப்பு, அந்த கசப்பை மாற்றுவார். அதுக்காக வேற வேலை கொடுத்துருவாரு, வியாபாரம் வேற கொடுத்துருவாரு, வேற ஸ்கூல் கொடுத்துருவாரு, வேற கிளாஸ் கொடுத்துருவாரு. ஆனால் அதே கணவன் மனைவி தான் சிஸ்டர், அதை இங்கே மாறாது. அப்படி ஒரு ஆசைப்பட்டுறாதீங்க. உடனே கர்த்தர் வேற புருஷன் கொடுத்துருவாரு, போன மனைவி கொடுத்துருவாரு. இதை சரி பண்ணி கொடுப்பாரு. எந்த வாழ்க்கை உனக்கு கசப்பாக இருக்குது, எந்த வாழ்க்கை கசந்துகிட்டு இருக்கு, எது உனக்கு கசப்பாய் இருக்கு, அங்கே என்ன சொல்லப்படுகிறது? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா. அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசேக்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரா? ஒரு மரத்தை காமிச்சாரா. அந்த மரம் என்ன மரம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட மரம். அந்த மரம் தான் புதிய ஏற்பாடு காலத்துல சிலுவைக்கு பயன்படுத்தின மரம். அந்த மரம் என்ன மரம் அப்படின்னா,
மிகவும் ஸ்ட்ராங்கான மரம், வைரம் பாஞ்ச மரம். அது உள்ள ஒரு தன்மை இருக்கும், மருத்துவ தன்மை, அது கசப்பை மாற்றுகிற தன்மை. அங்கே கசப்பான தண்ணீர், மாறாவின் தண்ணீரை சுவையான மதுரமாய் மாற்ற அந்த தண்ணிக்குள்ள எந்த ஜனம் போய் அந்த தண்ணியை குடிச்சு கசப்பா இருக்கு புலம்பி கசந்து ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவருக்கும் விரோதமாக பேசி முறுமுறுத்தாங்களோ அந்த ஜனங்களுக்கு இந்த மரத்தை தண்ணியில போட்டு, ஆமென், எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. அந்த சிலுவையினுடைய மரம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து விழப்போகுது, உங்களுடைய வீட்டில் வந்து விழப்போகுது. அந்த சிலுவை நிழல் உங்கள் வாழ்க்கையில பாதுகாப்பா இருக்க போகுது, வழிகாட்டில இருக்க. அந்த சிலுவையை பார்த்து நீங்க நடக்க போறீங்க. சிலுவையை முன்னா உலகமே பின்னா, அப்படி இனிமேல் பாவத்தை பார்த்து, அம்மாவை பார்த்து நடந்தேன், அப்பாவை பார்த்து நடந்தேன், அண்ணனை பார்த்து, தம்பியை பார்த்து, மச்சானை பார்த்து, மனுஷனை பார்த்து, முதலாளியை பார்த்து நடந்தேன், என்னுடைய பிடிவாதத்தை பார்த்து, என்னுடைய ஈகோ பார்த்து, என் தலைகணத்தை பார்த்து நடந்தேன், என்னுடைய படிப்பை பார்த்து நடந்தேன். நோ நோ நோ, இனி இயேசுனுடைய சிலுவையை பார்த்து நீ நடக்கணும். கர்த்தர் உன் வாழ்க்கையில கசப்பை மாற்றணும்னா நீ சிலுவையை பார்க்கணும். அந்த சிலுவை நிழலுக்குள்ள நீ வந்து தங்கணும். சும்மா வந்தோம், போனோம், செஞ்சோம், மூடு இருந்தா செஞ்சோம், மூடு இருந்தா ஜெபம் பண்ணோம், மூடு இருந்தா பைபிள் படிச்சோம், மூடு இருந்தா என்ன பிரதர் மூட இல்லையா? ஆமா பாஸ்டர் மூட இல்லை, இன்னைக்கு தூக்கமா வருது. பிரியமானவர்களே, கசப்பை மாற்றுகிறது இயேசு பெரியவராக. கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாற்ற ஆண்டவர் நல்லவராக. நீ சிலுவையை பார்க்கணும், சிலுவை பார்க்கணும். அந்த மரத்தை போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் என்ன செஞ்சாரா? கட்டளையிட்டாரா? கட்டளையிட்ட பின்னாடி அடுத்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நல்ல காலம் பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு. பாஸ்டர், எனக்கு தேவனுடைய சத்தம் வரும்போது மட்டும்தான் தூக்கம் துக்கமாய் வருகிறது, கண்ணு இழுத்துட்டு போகுது. ஹலோ, அப்ப நீ சரியா மரத்துல போடல, சிலுவையில. அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், நான் வாழ்வது நான் அல்ல, எனக்குள் இயேசுவே. ஏனென்றால் நான் சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்ட போதே நானும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கேன். அப்ப நீ சரியா சிலுவையில் அடிக்கப்படலை, அறையப்படலை, உனக்குள்ள இயேசு வாழல. அதனாலதான் தூக்கம் வருது. சிஸ்டர், தேவனுடைய வார்த்தை வரும்போது மட்டும் கண்ணு எழுதிட்டு போகுது. உன்னால ஒரு நிமிஷம் தேவனுடைய வார்த்தை கேட்க முடியல. அதை வேதம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு நல்ல காலம் பாரு, அவருடைய பார்வைக்கு செம்மையா செய்யணுமா? நம்ம மனுஷனுடைய பார்வைக்கு நம்ம என்ன யோசிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மனுஷன் டீச்சருக்கு, வாத்தியாருக்கு, முதலாளிக்கு, சூப்பர்வைசருக்கு, லீடருக்கு, இவங்களுக்கு முன்னாடி நம்ம காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்படி நினைக்கூடாது, ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறதுனால அவருக்கு நம்ம மறைஞ்சு போட முடியாது. அந்த பயம் உனக்குள்ள வரணும். அதான் நியமம். இந்த வார்த்தை இன்னைக்கு நீங்க தூங்குறதுக்காக எடுத்து பேசுறது கிடையாது. இது 15 நாளைக்கு முன்னாடி எழுதப்பட்ட, 15 நாளைக்கு முன்னாடி வாக்குத்தத்தம் எடுத்து 15 நாளா உபவாசம் வந்து எடுத்துட்டு வந்த வார்த்தை. நீங்க நினைப்பீங்க இன்னைக்கு நான் தூங்குறதுனால பாஸ்டர் என்னை குத்தி குத்தி பேசுறேன்னு நினைப்பீங்க. நோ நோ நோ, நெவர். இது இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த மாசத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 15 நாள் என்னை என்ன பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர், அதுக்குரிய வசனங்களை தீர்க்க தரிசனங்களை சொல்லி இதை போய் சொல்லி என்னையும் ஆயத்தப்படுத்தினார். எப்படி ஆண்டவர் ஆளுகை செய்யும் போது ஆசிரியர்களை அனுப்புனாரோ அந்த மாதிரி அனுப்பியிருக்கிறார். நீ சும்மா கிடையாது, நீங்க கொடுக்குற காணிக்கைக்காக சும்மா வேஷம் போடுற ஐசர் கிடையாது. இதுதான் உண்மை.
என்ன பாஸ்டர்? அப்போ இந்த இடத்துல கசப்பான உங்கள் வாழ்க்கையை மதுரமாக மாற்றுகிறார். அடுத்த 4வது உபாகமம் 23:5. உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென். அடுத்து என்ன பண்றாரு பாருங்க, உங்களுடைய சாபங்களை எல்லாம் கர்த்தர் இந்த மாசம் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். யார் நீ வாழ மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ நாசமாக, உன் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உன்னை சபிச்சாங்களோ, அல்லது நீங்க எங்கெல்லாம் பாவம் பண்ணி, மீறுதல் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, துரோகம் பண்ணி, பொய் பண்ணி, கீழ்ப்படியாம, எங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்காம, ஆலோசனை கேட்காம, எங்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை நீ சாபமா மாத்திக்கிட்டியோ, அதை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதுக்கு என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே, எல்லாம் காணாம பாருங்க, உங்க மேல கர்த்தர் அன்பு கூர்ந்தபடினாலே, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்காம உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே, உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக. கர்த்தர் உங்க மேல அன்பு வைக்க நீங்க மாறணும். நீங்க ஆண்டவருடைய அன்பு என் மேல விடணும். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அன்பு என் மேல கிடைக்கணும். ஆண்டவர் மேல அன்பு வைக்கணும். ஆண்டவர் என் மேல அன்பு வைக்கணும்னா என்ன பண்ணணும்? அது என்ன சொல்லப்பட்டிருக்குது? அதுக்கு முந்தின வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராத நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரிலும் இருந்த பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பு நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். ஆமென். அப்போ உங்களுடைய அழைப்பை நீங்க தெரிந்து கொண்டு அந்த அழைப்பு நிமித்தம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய அன்பை பெற்றுவீங்க. எத்தனை பேர் புரியுது? உங்க அழைப்பு பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து, ஏத்தாப்புல இருக்கிறவனை பார்த்து, பின்னாடி இருக்கிறவனை பார்த்து, இவன் எப்படி அழைக்கப்பட்டான்? நீ எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற? வெளித்திருந்து ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க, கீழ்ப்படிய, வார்த்தையை கேட்க, செவி கொடுக்க, ஆலோசனை கேட்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி செய்ய, ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நடக்க, இதெல்லாம் செய்யணும். சும்மா ஒரு பேருக்கு ஜெபம், ஒரு பேருக்கு பைபிள் வாசிட்டு, ஒரு பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே தூங்கி வலிஞ்சு அப்படியே போயிட்டு இருக்கிறது. இப்போ நான் இந்த வார்த்தையை நிப்பாட்டுறேன், கதை பேச ஆரம்பிக்கிறேன், சிரிப்பு காட்டுறேன், அப்போ உங்கள் கண்கள் விரியும், வாய் திறக்கும், சத்தம் வரும். அப்ப நீ பெரிய ஆளானி காட்டுவ. ஆனா தேவ செய்தி வரும்போது மட்டும் தலை விழுந்துடும், கண்ணு சுடையும், சில பேர் வாழ வச்சு முடியும். அப்போ உன்னுடைய அழைப்பை நீ தெரிந்து கொள்ள. உன் அழைப்பு என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள. உன் அழைப்பை நீ தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தருடைய அன்பு உனக்குள்ள வரும். கர்த்தருடைய அன்பு உனக்குள்ள வரும்பொழுதுதான் உன்னுடைய சாபம், 40 தலைமுறையாக உன்னை பின்தொடர்ந்து வந்த சாபம், நீ செஞ்ச பாவம், குற்றம், குறை, மீறுதல், துரோகம், பொய், புரட்டு, பித்தலாட்டம், ஒளிவு, மறைவு எல்லாமே சாபமாக உன் வாழ்க்கையில் எதெல்லாம் உன் வாழ்க்கை தடையா இருந்துச்சோ அதெல்லாம் மாறி ஆசீர்வாதமாக மாறும். அப்பதான் மாறும். நான் எப்பயுமே செழிப்பான மெசேஜ் கொடுக்க மாட்டேன். பார்த்துருக்கீங்களா? வாக்குத்தத்தம் எடுத்துருவேன், ஏசப்பா கொடுத்துருவாரு. ஆனால் ஆவியானவர் வசனங்களை காட்டி இப்படி பேசுவார். தேவன் முன்பதாக இருப்பார். அவரை பார்த்து பயந்துக்கிட்டே பேசுவேன். ஐயோ இந்த மனுஷன் அப்படி சொல்லிடுவானோ, இந்த மனுஷன் இப்படி சொல்லிடுவானோ, ஐயோ அந்த மனுஷனுக்காக இப்படி நான் பேச மாட்டேன். ஆண்டவருக்கு மட்டும் பயந்து பேசுவேன். யார் என்ன இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் போனாலும் சரி, போக எப்படி போனாலும் சரி, நான் ஆண்டவர் சத்தியத்தை எப்படி சொல்றேன்.
அப்போ வாக்குத்தத்தம், நீங்க நினைப்பீங்க வாக்குத்தத்தம் தானே பாஸ்டர், அது ஒரு ஆசீர்வாதமா சொல்லலாமா பாஸ்டர்? ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் கொடுத்த 66 புக்ல எல்லா வார்த்தையும் ஆசீர்வாதம் தான். இதை கேட்டு நடந்தா, இதை கேட்காமல் போனால் சாபம், இதை கேட்காமல் போனால் நரகம், இதை கேட்டால் பரலோகம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இருக்கீங்க சொல்லி புரியுதா? வந்தீங்களா? வந்தீங்களா? வந்துட்டீங்களா? எங்க வந்தீங்க? அப்போ வேதம் சொல்றீங்க தேவனை கத்த பிள்ளையாவுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல். அப்போ பிள்ளையாவுக்கு ஏன் சித்தம் செவி கொடுக்க சித்தம் இல்லை? ஓ மேல ஆண்டவர் அழைப்பை வச்சு உன்னோட அழைப்புக்கு மாத்திர. அப்போ நீ விசுவாசி அழைக்கப்பட்ட விசுவாசி சபையில எதை செய்யணும் செய்யணும். ஜெப வீரனா, ஆராதனை வீரனா செய்யணும். இன்னொருத்தவங்க சேர போட்டு வச்சிருப்பாங்க, நம்ம உட்காரக்கூடாது. இன்னொருத்தன் பாய் போட்டுருப்போம், உட்காரக்கூடாது. நான் பாய் போட்டு நான் சேர் போட்டு நான் துடைச்சி உட்காரணும், திருப்பி நான் போய் எடுத்து வைக்கணும். ஏன்னா அழைப்பு என்னுடையது. இன்னொருத்தன் காட்டின வழியில போகும். அப்போ பிள்ளையாம் காட்டின வழி எனக்கு வேண்டாம், அவனுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லை. என்னுடைய அழைப்பு என்ன? ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஓடி போய் ஒரு ஊர்ல போய் இப்போ ஃபோன் போட்டு பாஸ்டர் என்னோட அழைப்பு என்ன? சாமுவேல்கிட்ட போய் கூப்பிட்ட உடனே சாமுவேல் ஓடி போய் ஐயா கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிட்டேன். இனிமேல் கூப்பிட்டாங்க ஆண்டவனே கேளு, ஆண்டவனே கேளு. எத்தனை பேர் புரியுது தெரியல. அழைப்பு தெரியாம விசுவாசியா இருக்கிறீங்க, அழைப்பு தெரியாம பரிசுத்தவான்களா இருக்கீங்க, அழைப்பு தெரியாம ஜெபம் பண்றீங்க. அதனாலதான் உங்களால நிக்க முடியல. இது அறகுற கிறிஸ்தவர்கள். அழைப்பு தெரிஞ்சு ஆண்டவருடைய அன்பு கூர்ந்து இந்த சாபமெல்லாம் ஆசீர்வாதம் மாறிச்சுன்னா நீங்க ஸ்ட்ராங்கான போல்டான கிறிஸ்தவ. உங்ககிட்ட பிசாசு நோண்ட முடியாது, உங்க மேல கைய வைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய கையை அங்க இருக்கும். சிரிப்பு தான். பிலிப்பியர் 4:19 எல்லாம் தெரிஞ்ச வசனம். பிலிப்பியர் 4:19. Philippians chapter 4 verses 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென். கர்த்தர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுகிற மாசம் இந்த 5வது மாசம். எப்படி மாற்ற போகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவருடைய ஐஸ்வரியத்தின்படி. அப்ப அவருடைய ஐஸ்வர்யம் என்பது என்ன? அவருடைய ஐஸ்வர்யம் என்ன? ஐயா பாவமே, அவருக்கே சாப்பாடு இல்லை, படுக்கிற இடம் கிடையாது. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, குமாரன் தலை சாக்கி இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் பாவம், அவர் ராஜாங்க, இந்த உலகத்தை படைச்சவர் அவரு. அவருக்கு இடம் இல்லாம இருக்குமா? அவர் எதுக்காக சொன்னார் அப்படின்னா ஒப்பு கொடுக்கறதுக்கு சொன்னார், ஊழியம் செய்யறதுக்கு சொன்னார். ஹலோ, நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன், ஒரு சட்டை ஒரு பேண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு சாக்ஸ் ஒரு சூதம் வச்சிருக்கிறேன், நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவரே ஒண்ணுமே இல்லாம இருந்தார். நோ 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 நோ. அவர் பெரிய கோடீஸ்வரன், அவர் வார்த்தையினால சகலத்தையும் உண்டாக்கின தேவன். அந்த ஐஸ்வர்யத்தின்படி தான் உங்கள் குறைகளை மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவ தலை சாய்க்க இடம் இல்லை, 7 இடம் இல்லாம வந்தார். அதனால தான் எனக்கு கூட படுக்க இடம் இல்லை. அதனால தான் ஒரு வௌவால் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கேன். அதனால உட்காந்துட்டேன், கரெக்டாக தூங்கிட்டு இருக்கேன். படுக்க கூட இடம் இல்லை. ஹலோ, கேட்டா சொல்லுவீங்க அவருக்கே பாவம் சாப்பாடே இல்லை. அவரே ஒரு அத்திப்பழத்தை கேட்டாரா, அந்த அத்திப்பழத்துல பழம் கொடுக்கலையா, அதை சபிச்சிட்டாரா? அது கூட எதுக்காக? உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய குறைகளை மாற்ற ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இல்லை என்று சொன்னார், அவருக்கு நம்ம கனி கொடுக்கலன்னு சொன்னார், நம்ம சமைக்கப்பட்டிருப்போம். இதுக்கு தான் அந்த வாசனம் வருது. புரியுதா? வசனத்துக்கு போல தப்பாடக்கூடாது. இந்த அவன் எப்படி சொன்னா, இவன் எப்படி சொன்னா, அந்த பசங்க எப்படி சொன்னா, அவன் எல்லாம் சரியா படிக்காதவன், வேத புரட்டாளர்கள். நம்ம சரியா வேதத்தை சரியா கொண்டு போய் சரியா போகணும். எங்கடா வேதத்துல பாசிட்டிவ் குறை வைக்க, இதுல குறை கண்டுபிடிக்கலாம், அதுல கோளாறு சொல்லக்கூடாது. இந்த கோளாறு குறை கண்டுபிடிக்கலாம் சாத்தான் உனக்குள்ள இருந்து
என்ன பண்ணுறான்? சாத்தானுக்குள்ள இருந்து கோளாறு கண்டுபிடிக்க வச்சு, குறை கண்டுபிடிக்க வச்சு, ஒனியை எழும்ப விடாதபடிக்கு, ஒனிய சபையில் கட்ட விடாதபடிக்கு, உன்னுடைய அழைப்பை நீ தெரிஞ்சுக்கிறபடி தூங்க வச்சே உன்னைய தாயாட்டிக்கிட்டே உன்னைய நரகத்துக்கு கொண்டு போய் கல்றையில் கொண்டு போய் மூடிடுவான். 15 வயசு பையன் கெத்தனகல்ல 2 ரோடை கிராஸ் பண்ணணும். சிசிடிவி கேமராவில் பார்த்தீங்கன்னா, கிருபை நிலை இதில் போட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கீங்க குரூப்பில் போகிறத பார்க்காம என்ன போகிறாங்க, எது போகிறாங்க, எது அவசரமாக போகிறாங்க பார்க்கணும்ல. ஒரு ரோடை கிராஸ் பண்ணிட்டான், ஒரு ரோடை கிராஸ் பண்ணி வந்து நிற்கிறான். அவனுக்கு மயக்கம் வருது, வெயில் சூடு தாங்கணும், மயக்கம் அவன் கீழே விழுகிறான். பஸ் வந்து அவன் தலைமையில் ஏறி இறங்குது. 15 வயசு பையன் 2 நாளைக்கு முன்னாடி இருக்கீங்கன்னா எவ்வளோ கொடூரமான வேதனையான. இதுதான் சாத்தானுடைய திட்டம். உன்னுடைய அழைப்பை தெரியாமல், உன்னை செயல்பட விடாமல், உன்னை தூங்க வச்சு உன்னை அழிக்கிறது தான் அவனுடைய திட்டம். உன்னை அழிக்கிறது தான் அவனுடைய திட்டம். நீங்களும் அவன் கூட சேர்ந்து ஜாட அடிச்சுக்கிட்டு, குறை கண்டுபிடிச்சி, கோலா சொல்லிக்கிட்டு, திட்டிக்கிட்டு, பேசிக்கிட்டு, வம்பெடுத்துக்கிட்டு, ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு, அவன் சொல்றதுக்கெல்லாம் தட்டி கொடுக்கலாம் நீங்கள் தூங்கிக்கிட்டு போய் உங்களை இழந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போது அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை மாற்ற தடையாக இருக்குது. எப்படி தடையாக இருக்குது? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 வசனம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த தெசலோனிக்கேயர் பட்டணத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதும் பொழுது ரொம்ப அழகான வார்த்தை சொல்றான். உங்கள் முகத்தை பார்த்து விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு நைட்டு பகலும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி பவுல் சொல்றான். அப்போ காரணம் என்னன்னா, நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய விசுவாசத்தை அதிகமாக்கிட்டே போகணும். உங்க விசுவாசத்தை அதிகமாக்கிட்டே போகணும். அவன் மனசுல சொல்லுவான், நீ தூங்கு. மனசு சொல்லும், நீ தூங்கு, உனக்கு வேலை படு, ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப டிராவலில் போயிட்டு வந்திருக்க, தூங்க வேணும். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆவி சொல்லும், இல்லை இல்லை வேலைக்கு போகணும், நடக்கணும். நீங்கள் யாருக்கு செயல்படுவீங்க? ஆவி. அப்போ ஆவிக்கு நம்ம கீழ்ப்படியணும். நீ மனசு சொன்னபடி தூங்கிட்டேன்னா அவ்வளோதான், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன்னுடைய அழைப்பு முடிஞ்சு போச்சு. அப்போ உன்னுடைய குறைவுகள் நிறைவாகாது. அப்போ உனக்காக பண்ணின ஜெபம், இரவும் பகலும் பண்ண ஜெபம் விரயமாய் போயிடும். அப்போ உனக்குள்ள விசுவாசம் வளராது, உனக்குள்ள விசுவாசம் தேய ஆரம்பிச்சிடும். இப்போ விசுவாசம் எப்படி ஆயிரும்? கழுத வளர கழுத குட்டி எப்படி இருக்கும்? அழகா சூப்பராக துள்ளினா குதிக்கும், முடியா இருக்கும். பார்த்துருக்கீங்களா சிஸ்டர்? கழுதைய பார்த்துருக்கீங்களா? அழகா நீங்கள் பார்த்துருக்கீங்களா கழுத குட்டி? நீ பார்த்துருக்கியா? நானே ஒரு கழுத குட்டி, ஏசு கிறிஸ்து ஏறி போகிற கழுத குட்டி. அப்போ அழகா இருக்கும். ஆனால் வளர அந்த கழுதைக்கு முட்டிக்கால் தேஞ்சிடும், அது கால் எப்படி ஆயிடும் சொல்லுவாங்களே, யார் இந்த கழுதைக்கால் மாதிரி நடக்கிற அந்த பொம்பளை அப்படின்னு. அப்புறம் அசிங்கமாயிடும், கழுத வாயெல்லாம் அசிங்கமாயிடும், மூக்கு அசிங்கமாயிடும், கண்ணு அசிங்கமாயிடும், காதல் அசிங்கமாயிடும். பார்த்துட்டீங்கன்னா முதல் அழகா சத்தம் போடும், இப்போ கத்துறது கழுதை கத்துதுடா. ஹலோ, இருக்கீங்களா? என்ன பாஸ்ட் எப்படி பேசிட்டு இருக்கிறாரு? இப்படிலாம் பேசினா தான் உங்களை புரிய வைக்க முடியும். இதுக்காக நான் இளையராஜாவை கொண்டு வந்து மியூசிக் போட வைக்க முடியாது, குமரி முத்துவை கொண்டு வந்து சிரிக்க விட முடியாது, நக்குமாவை கொண்டு ஆட வைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாஸ்டர் செய்கிற மாதிரி நான் செய்ய முடியாது. கேட்டீங்களா? ஆண்டோட வார்த்தை கொண்டு தான் நான் போதிக்க முடியும். அப்போ விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன ஆகணும்? நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகணும். அப்போ நீங்க மனசு சொல்றதை கேட்கக்கூடாது, ஆவி சொல்றதை கேட்கணும். எந்திரி, சுறுசுறுப்பாங்க, எந்திரி, நட, போடு. இதில் எங்கள் பாஸ்டர்மா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் சரி வேலையை சுறுசுறுப்பாங்க. அதே மாதிரி என் மனைவி ட்ராவல்ஸில் போயிட்டு வந்திருக்கோம், ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம், ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். நைட்டு அங்கேயும் போன இடங்கள்லையும் சரியாக தூக்கம் இல்லை, ஒரே அலைச்சல், நடந்து ஓடி அது பண்ணி இதை பண்ணி உட்கார கூட இடம் இல்லாமல், வண்டியில் உட்கார கூட இடம் இல்லாமல் தூங்கிக்கிட்டு வந்திருக்கிறோம்.
அப்படிதான் வந்துருக்கணும். எல்லாத்துக்கும் இடங்களை கொடுத்து எல்லாத்துக்கும் நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். இந்த தியாகிகளை அப்படி எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு வந்துருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பண்ணுறாங்க. வந்த உடனே துணி துவைக்கிறாங்க, சாப்பாடு செய்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. நான் சரி கொஞ்சம் உட்காரலாமா, ஒரு ஆண்டோட சொன்னேன், ஆண்டவரே இந்த அம்மா இந்த ஆப்ரேஷன் பண்ண அம்மா இப்படி ஓடிட்டுருக்கு, எங்கேயாவது கொண்டு எனக்கு பிரச்சனை வச்சிடும், இது ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு வலி விழுந்துச்சு பாருங்க, ஸ்ட்ரைன்னு போய் வலி விழுந்துச்சு. வா கம்முன்னு வா, ஒரு 1.5 மணி நேரம் தூங்கு. நான் சொல்லல, தூங்கு, ஆப்ரேஷன் பண்ணியிருக்க, இல்லை துணி வச்சு போடுறேன், சாப்பாடு ஆகிறேன், பிள்ளைங்க பசியாக இருக்காங்க, பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு டீ கொடுக்கணும், பிள்ளைங்க ஏமா அவங்களும் எல்லாம் ட்ராவலில் வந்தவங்க தானே, அவங்கவுங்க அவங்க பார்த்துக்கலாம்னு சொல்லி கேட்கல. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ரெஸ்ட் கொடுங்க, வலிக்கு விடு, 1.5 மணி நேரம் இன்னொரு பாடு, ஹார்ட் பீட் அதிகமாச்சு, தூங்கி இருந்துச்சா ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்சிச்சு. சொல்ல போகுது இல்லையா, ஆண்டவர்கிட்ட சொன்னால் ஆண்டவர் அடி கொடுத்துருவாரு. நம்ம சொன்னால் கேட்கலன்னா ஆண்டவர்கிட்ட அடி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி நிறைய சாட்சியில் நான் சொல்ல முடியும். நான் சொல்லி பார்ப்பேன், கேட்கலையா ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் அடி கொடுத்துருவாரு. அப்போது இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வளர்றதுக்கு உங்கள் முகத்தை ஆண்டவர் பார்த்து உங்கள் விசுவாச குறைகளை சரி பண்ணி, அடுத்து யோவான் 16:20 மெய்யாகவே என்ற ஒரு வார்த்தை வரும் பாருங்க. யோவான் 16:20 ஆமா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்பும் பொழுது உலகம் சந்தோஷப்படும், நீங்க துக்கப்படுவீங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அழுவீங்க, புலம்புவீங்க, உலகம் சந்தோஷப்படும். நீங்க அழுகிறதையும் புலம்புறதையும் பார்த்து, ஆனா உங்க சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார், உங்கள் துக்கத்தை ஆண்டவர் நீக்குவார், உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் செய்வார். அதுதான் இந்த மாசம். இந்த மாசம் முதல்ல என்ன சொன்னேன், 5 பாயிண்ட் பார்த்தோம். முதல்ல புலம்பல்கள் மாறும், ஆனந்தமாய் மாறும். கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்தமாய் மாற்றுவார். 2வது, கர்த்தர் உங்கள் தீமைகளை நன்மையாக. 3வது, கசப்பான வாழ்க்கையை மதுரமாக. 4வது, கர்த்தர் உங்கள் சாபங்களை. 5வது, கர்த்தர் உங்கள் குறைவு. என்னென்ன குறைவு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அந்த குறைவுகளை சரி பண்ண நீங்க ஓடாதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ யுத்தம் பண்ண மாட்டேன், நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஜெபத்தில், வேத வாசிப்பில், சபை கட்டுதலில், நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டுறதில், நீங்கள் கொண்டு ஒழுங்குகளை கீழ்ப்படுதலை கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். இதெல்லாம் குறைந்து குறையலாம். என் வாழ்க்கையில் இதெல்லாம் குறையா இருக்கு, லிஸ்ட் போட்டு ஆண்டோட கொடுங்க, ஆண்டவர் லிஸ்ட்டை பார்த்து உடனே சரி பண்ணிடுவார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை இந்த மாசம் தீங்கள் சுத்தீரும் இருக்கும். காதுல கேட்பீங்க, கண்ணில் பார்ப்பீங்க, ஆனால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும், உங்கள் மனைவியும் கணவனையும் சொல்லுங்க, நீங்க அந்த தீங்கை அனுபவிக்க மாட்டீங்க. உலகம் முழுவதும் சொல்லிக்கிற வியாதி உங்களுக்கு வராது, பஞ்சம் வராது. பிரியமானவர்களே, ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்கள் விடுத்தாய். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆஸ்வதிக்கப்பட்ட அற்புதமான நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். இந்த 5வது மாசத்திலே 3வது நாளிலே இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கே கடனிருப்பாய் என்று சொன்னேன். செப்பனியா 3:15 வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய புலம்பல்கள், எங்களுடைய தீமைகள், எங்களுடைய கசப்புகள், எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய குறைவுகள் எல்லாம் மாறி, எங்கள் துக்கமெல்லாம் மாறி சந்தோஷமாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படுகிற உணர்கிற ஆவியை கொடுங்க. உற்சாகத்தினால் அவங்க அழைப்பை தெரிஞ்சு மாட்டோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.
கர்த்தர் உங்கள் அனைவரோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.